Myself, Dinesh Kumar, lecturer from Government Polytechnic College, Krishnagiri. Actually, Forge பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். Let me start from the first day. அதாவது நான் இந்த இனிஷியலாக எங்கள் காலேஜ்லேருந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த ஐடியாவும் இல்லை. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடத்துவாங்க, எப்படி ப்ரோக்ராமை கொண்டு போவாங்க அப்படின்றத பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. லிட்ரலி ஐ கேம் டு நோ தட் இட் இஸ் ரிகார்டிங் சம் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த மாதிரி அப்படின்னாங்க. டு பி ஹானஸ்ட் எனக்கு ஜீரோ ஐடியா அபவுட் தோஸ் டேர்ம்ஸ். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், பட் ஐ டோன்ட் நோ ஹவு, எப்படி என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ வென் ஐ கேம் ஹியர் அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது எனக்கு. ஏன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு பிஸ்னஸ்க்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது வந்து 110% எனக்கு வந்து கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட். அதாவது இப்போ ஈவன் எனக்குமே ஒரு பயம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் எங்கே தப்பாக போயிட்டு லாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம்லாம் இருந்தது. பட் இங்கே தான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வி டோன்ட் நீட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு அந்த ஒரு தாட் இருந்தாலே போதும், அந்த ஐடியா இருந்தாலே போதும், அந்த ஸ்பார்க் இருந்தால் போதும், நம்ம வித் ஆர் எஃபர்ட்ஸ் நம்ம அதை வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக கொண்டு வந்துடலாம். ஒரு ஆழமாக வந்து எனக்குள்ள அது பதிய வச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே இது நம்மளுமே பண்ணலாம். இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தோம், ஆனால் இதுக்கு பெரிய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நம்மளும் ஏதோ ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒரு ஐடியாவை நம்ம யோசிச்சு கிரியேட் பண்ணால் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான இதை வந்து நான் டே 1ல நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கே ஒழிய, பட் இதை வந்து நம்ம எப்படி மேக்கப் பண்ணலாம், இந்த மாதிரி கொண்டு போனால் நம்ம இதை வந்து ஒரு சக்ஸஸாக வந்து அட்டைன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் இனோவேஷன் ரியூப்ரிக் இந்த கான்செப்ட்லாம் வந்து அது வேல்யூவேட் பண்ணும்போது தான் தெரியுது. நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோன்னா நம்மளால நமக்கே எந்த அளவுக்கு அது ஸ்கோர் கொடுக்க முடியுது, அவுட் ஆஃப் 100 நம்ம வந்து ஒரு சர்டன் டார்கெட்டை ரீச் பண்ணுறோமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து செகண்ட் டே நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, நமக்கு ஐடியா இருக்குது, ஆசை இருக்குது, ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ணணும்னாலும் எந்தெந்த மாதிரி நம்மளை எவாலுவேட் பண்ணிக்கிட்டா நமக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் நமக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணுன்ற ஐடியா வந்துச்சு. செகண்ட் டே நம்மளை எப்படி எவாலுவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நான் இங்கேருந்து போனேன். ஸோ தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் யூசபிள் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்மளோட ஐடியாவை நம்மளால ப்ரோட்டோடைப்பாக மாறணும். பிகாஸ் ஆஃப் தட் ஐடியா நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருந்தது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்க்கு கொண்டு போகலாம், எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும், அதாவது அந்த மினிமம் யூசபிள் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியுமா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து உண்மையிலே, அதாவது அங்கே தான் வந்து ரியல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபோர்த் டே நாங்கள் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணோம். எந்த அளவுக்கு பீயிங் லெக்சரர் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக நிறைய பேசினாலும் எந்த அளவுக்கு நமக்கு அது ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளால் மாற்ற முடியும், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் அந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம அங்கே ஃபீல் பண்ணோம். ஸோ டே 5 அப்படிங்கிறது லைக் போகும்போது நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ ஓவரால் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இல்லை அப்படின்னா, எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தாங்க, எப்படி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் வித்தவுட் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா படிங்க மார்க் வாங்குங்க 80% 90% அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் நம்ம ரன் ஆகிட்டு இருக்கோம். பட் அது இல்லைப்பா, அதை தாண்டி நிறைய உங்களோட ஐடியாஸ் மட்டுமே இருந்தால் போதும், நீ நினைக்கிற லெவலை விட மேலே போகலாம் அப்படின்னு என்னால் இப்போ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிகிற அளவுக்கு இந்த 4th ஜென் இந்த 5 டேஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ டெஃபினட்டாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து மார்க் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலேருந்து கண்டிப்பாக இந்த இனோவேஷன், மார்க் மட்டும் வாங்கினா பத்தாது, இனோவேஷனாக திங்க் பண்ணுங்கள். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் இப்போ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஃபைனலி இப்போ ஃபோர்ஜுக்கான மீனிங்கை பார்த்தேன். அதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் and training to make something more special and successful அப்படிங்கிறத பார்த்தேன். And I'm hats off that they are doing it very beautiful and very awesome, and I wish Forge to grow more and more, and definitely I hope this will help lot of students to grow more and more. And இது வந்து நிறைய கார்ப்பரேட், காலேஜ், கவர்மெண்ட் இந்த மாதிரி டைப் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு இன்ஜினியரிங், ஒரு பாலிடெக்னிக் இதெல்லாம் வந்து ஒரு வேறு டைமென்ஷனுக்கு போகும்னு நான் கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.